பொதுமக்களிடம் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களிடம் ஆலோசனை நடத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவர்களது ஆலோசனையை கேட்டு தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் காத்திருக்கிறார். பிரியன், தங்களுடைய பார்வை. அதாவது தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கறது ஒரு முதல்ல தேர்தல் அறிக்கை மூலமா கொடுப்பாங்க. இப்போ இன்டர்வியூமா கொடுக்குற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். இடைக்காலமா ஒரு வாக்குறுதிகள் கொடுக்கறத பார்க்குறோம் நம்ம. எடப்பாடி அதாவது தேர்தல் களத்தில் தாங்கள் முந்தி செல்வது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் இந்த வாக்குறுதிகள் கொடுத்துருக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னா அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ற ஒரு விஷயத்த முன்னாடி வைக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டுடைய அந்த இருதுருவ பாலிடிக்ஸ்ன்றது சேஞ்ச் ஆகுமான்ற ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இல்லை தேர்தல் களத்தில் நாங்கள் முன்னாடி தான் இருக்கோம் அப்படின்ற அளவில் எடப்பாடி அவர்கள் இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதில் 5 வாக்குறுதிகளில் 2 வீடு கட்டும் திட்டம் சம்மந்தப்பட்டது. அது ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ஸ் தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னொன்று இருசக்கர வாகன வண்டி பெண்களுக்கு கொடுக்குற விஷயமா இருக்கலாம். இன்னும் 2 தான் முக்கியமான விஷயம். ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து, அப்புறம் மகளிர் உரிமை தொகையை 2000 உயர்த்தது. இந்த வாக்குறுதிகள் அவருக்கு வாக்கு வங்கியில் வாக்கு வங்கி கொடுக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். வாக்குறுதிகள் கொடுக்கறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அது ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. தினசரி அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்படும் ஒரு விஷயம் என்னன்னா, திமுக அரசு திவாலாக போகுது, கடன்ல இருக்கு, உலகமே பார்த்திராத ஒரு கடன் தொல்லையில திமுக அரசு இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் திமுக அரசு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா எந்த விதத்துல பினான்ஸை நீங்க கொண்டு வருவீங்க இந்த திட்டங்களுக்கெல்லாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 2000 ரூபாய் நீங்க கொடுக்கறதுனா பெண்களுக்கு, அனைத்து பெண்களுக்கும் ஒரு மாசத்துக்கு 18,000 கோடி ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 18,000 கோடி ரூபாய் செலவாகும். அந்த ரூபாயை நீங்க எங்கேருந்து கொண்டு வருவீங்க? வரி வருவாயை உயர்த்தத்துக்கு என்ன மாதிரியான வழி வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு திமுகவே இந்த தொகை 2000க்கு பதிலாக திமுக நாங்க 1000லேருந்து 2500 கொடுப்போம்னு திமுக சொன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அது சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம இப்போ உறுதியளிக்க முடியாது. ஏன்னா தேர்தலில் வாக்கு வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால தற்சமயத்துக்கு இவருடைய இந்த வாக்குறுதிகள் மக்கள்கிட்ட ஒரு பேசுபொருளா மாறினா கூட நாளைக்கு திமுக இதை ஊட்டி என்ன மாதிரியான அவங்க வாக்குறுதிகளை வெளியிட போறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதற்கு இன்னொரு விஷயம், இந்த விலையில்லா ஸ்கூட்டர் அப்படிங்கிறப்போ 5 லட்சம் மகளிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் விஜய் என்ன சொன்னார்னா, வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. இது எப்படி பாக்குறீங்க? இது அதிமுக தரப்புல கை கொடுக்குமா? இது தாவேகா தரப்புல அவங்க வீட்டுக்கு ஒரு இருசக்கர வாகனம் வாங்குற அளவுக்கு பொருளாதார வசதியை மேம்படுத்தணும்ன்ற மாதிரி பின்னாடி அவங்க அதை மாத்திருந்தாங்க. இலவசன்றதை மாத்திட்டு அப்படி சொன்னாங்க. அவங்க ஆக்சுவலா நீங்க இலவசமா கொடுங்க, இலவசத்தை விமர்சனம் பண்றீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி விம்பின போது அந்த அளவுக்கு பொருளாதார வசதியை மேம்படுத்துவோன்ற மாதிரியான விஷயத்தான் அவங்க சொன்னாங்க. அவங்க கல்வி, மருத்துவம் போன்ற விவசாயம் போன்ற விஷயங்கள் இலவசங்கள் அலோவ் பண்ணலாமே தவிர மற்ற இலவசங்கள்லாம் யோசிச்சு செய்யணுன்றதுதான் சீமான், விஜய் போன்றவர்கள் வைக்கிற ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஸோ அதனால இவர் சொல்ற இந்த விஷயங்கள் கட்டணமில்லா இருசக்கர வாகனம் அப்படின்றது அதுவும் ஒரு கவர்கின்ற ஒரு வாக்குறுதி தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இதுக்கெல்லாம் நிதி மேலாண்மை என்ன பண்ண போறீங்கன்னு தான். நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நிதி பற்றாக்குறையில் இருக்கு, திவாலாக போகுதுன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் ஜிடிபியில என்ன பர்சன்டேஜுக்குள்ள கடன் வாங்கணுமோ அதுக்குள்ளதான் அவங்க இருக்காங்கிறது முக்கியமான விஷயம். அது தவிர வளர்ச்சி இல்லை நீங்க சொல்றீங்க. இந்தியாலேயே 11.19% growth, டபுள் டிஜிட் growth தமிழ்நாடு அரசு தான் காமிச்சிருக்குன்னு மத்திய அரசே புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. அது தவிர ஸ்டேட் ஜிடிபி கடந்த 4 வருஷ காலத்துல 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது. ஸோ அந்த மாதிரி அவங்க பொருளாதார ரீதியில நீங்க என்னதான் தமிழ்நாடு கவர்மெண்டோட நிதிநிலைமை மோசமா இருக்குனாலும் திமுக அரசு என்ன சொல்றது, நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், நாங்க மேனேஜ் பண்ற லெவல்ல தான் இருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. மத்திய அரசு உதவி பண்ணாட்டி கூட பரவாயில்ல, நாங்க மேனேஜ் பண்ற லெவல்ல தான் சொல்றாங்க. இப்போ இவங்க இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால பஞ்சம் மத்திய அரசு எப்படியாவது வாங்கிடலாம்னு ஒரு எண்ணத்துல தான் இந்த வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஆனால் இபிஎஸ்க்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இதெல்லாம் எப்படி நிதி மேலாண்மை பண்ண போறாங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஏதோ போற போக்கில் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா மக்கள் எல்லா விஷயங்களும் இப்ப சீரியஸா பாக்குறாங்க. இப்ப திமுக கொடுத்த பல வாக்குறுதிகளை என்ன சொல்றாங்க, எதிர்கட்சிகள் அதிமுக, பாஜக எல்லாம் இத்தனை வாக்குறுதி நிறைவேற்ற, அத்தனை வாக்குறுதி நிறைவேற்ற நம்பர் உட்பட எல்லாம் சொல்றாங்க, அந்த நம்பர் வாக்குறுதி நம்பர் உட்பட. அதனால நீங்க போற போக்குல எந்த வாக்குறுதியும் கொடுத்தீங்கன்னா நீங்க அதுல இருந்து நீங்க அதை சரியா கடைபிடிக்கலன்னா மக்கள் அடுத்த ஒரு ஆட்சி, சப்போஸ் அதிமுக ஆளுங்கட்சியா வந்ததுன்னா மக்கள் அடுத்த 2-3 வருஷத்துல கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால எந்த வாக்குறுதிகளும் எந்த கட்சியும் இனிமே சாதாரணமா போற போக்குல தான் சொல்லிட்டு போக முடியாது. இப்ப திமுக பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்போ மாற்றிட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். ஸோ இது இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இபிஎஸ் இந்த வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த வாக்குறுதிகள் அவருக்கு வாக்கு வங்கியில ஓரளவுக்கு உதவி பண்ணக்கூடும் என்பது என் கருத்து.
ஓகே. இதுல முக்கியமான இன்னொரு வாக்குறுதி இருக்கு. இந்த மத்திய அரசு ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களா உயர்த்தியிருக்காங்க. அத வந்து அவங்க இப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்து 150 நாட்களா உயர்த்துவோம் அப்படின்னு சொல்றாங்களே. இது ஏமாத்து வேலை இது. நடக்கவே நடக்காது. இந்த 100 நாள்லயே 45 நாள் தான் சார் வேலை குடுக்குறாங்க. இந்த 100 நாள் வேலைக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் குடுக்கல சார். 1290 கோடி ரூபாய் இன்னும் குடுக்கணும். பாக்கி வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். 100 நாள் வேலையிலே 45 நாள் குடுத்தவங்க 125 நாள் எப்படி குடுப்பாங்க? 150 நாள் எப்படி குடுப்பாங்க? அது தவிர வந்து இதுவரை 100% மானியம் குடுத்திருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வரப்போற இந்த ஜி ஸ்கீம்ல வந்து 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டே எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டே எடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஃபண்ட்ஸ்ல திண்டாடி இருக்கும்போது எங்க இந்த 40% கொடுக்க முடியும் ஆக்சுவலா? அதனால தான் எல்லா கட்சியும் எதிர்க்கட்சியும் இதை எதிர்க்கிறாங்க. அதனால வந்து இவங்க கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ மத்திய அரசு இதோட ஒரு தோழமையா இருந்து கோடிக்கணக்கில் நம்ம வாங்கிடலாம், பாஜக கவர்மெண்ட் மாதிரி நம்ம பணத்தெல்லாம் வாங்கிடலாம், நிதி வாங்கிடலாம்ன்ற எண்ணத்துல கொடுக்குறாங்க. பட் ஆனால் வந்து நாளைக்கு ஏதாவது பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மாதிரி ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து வச்சுக்கோங்க, அப்போ இந்த கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுன்னா அப்ப நிதி எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? அதனால நிதி மேனேஜ்மெண்ட் இல்லாத ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றது வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். 125 நாள் 150 நாளா மாத்துறது வந்து அதெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து. கட்டணமில்லா பேருந்துக்கு சப்சிடி கொடுக்கறது, இப்ப பெண்களுக்கு இலவசம் கொடுக்கறதே வந்து சப்சிடி வந்து கவர்மெண்ட் ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் உரிமை தொகையை வந்து கஷ்டப்பட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து எந்த எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து இபிஎஸ் சொல்லணும். 125 நாள் 125 நாள் இப்போ 100 நாளுக்கே 45 நாள் தான் கொடுத்துட்டு இருக்காங்கிறது முக்கியம். அதுல வேற பாக்கி வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இதெல்லாம் இருக்கும்போது எப்படி நீங்க 150 நாள்லாம் ஆக்குவீங்க? இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமாட்டு. ஆனா இதெல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி அவங்க தப்பிக்க முடியாது. எப்படி இப்ப திமுக கவர்மெண்ட் கேட்கறாங்களோ அதே மாதிரி அவங்க ஆளுங்கட்சியா வந்தா எதிர்கட்சியை பிடிச்சி விட மாட்டாங்க, கேட்பாங்க. நல்லது திரு பிரியன், இணைப்புல இருந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.